இங்கே ஒரு கடை முதலாளி இருக்கிறார், அவரை பார்ப்போம். முதலாளி, இது என்ன பழம் முதலாளி? இது மட்டிப்பழம் ஐயா. மட்டிப்பழமா? இது மட்டிப்பழம். சரி, மட்டிப்பழத்தின் சிறப்பம்சம் என்ன? மட்டிப்பழம் வந்து இப்போ நாட்டிலே வந்து ஆப்பிளுக்கு இதுக்கெல்லாம் நிகராக. ஆப்பிள் எல்லாம் மணக்காது, தூரம் இருந்தாலும் மணக்கும். மணக்குதா? மணக்க. ஆமாம், மணத்து பார்த்து நான் வந்தது. இது வந்து நம்ம இயற்கை இந்த குறியீடு வந்த பிறகு பழம் எல்லாம் விலை கூடிச்சு. ஆனால் நமக்கு பழம் செலவு குறவு. சரி, அப்போ எனக்கு கொஞ்சம் இல்லை ஒரு பழம் தின்னு பாரு அந்த வாயில. இந்த வாயிலையா? சரி, இந்த பழத்தை உரிச்ச கஷ்டம் இல்லை, அப்படிதானே? இல்லை அப்படி அப்படிதானே உரிச்சானோ? மூக்கில் பார்த்தவரை எப்படி மூக்கில் மணக்குதா? இந்தியாவில் இதே மாதிரி இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் இந்த பழம் கிடைக்காது. இந்த பழம் கிடைக்காது இல்லையா? இந்தியாவிலையும் அதுலேயும் குமரி மாவட்டத்தில் அதுலேயும் குலசேகரம் பகுதி. அது என்ன விசேஷம்னா, வாழைப்பழம் வந்து எந்த வாழைப்பழம் இந்த மாதிரி மணக்காது. மனம் வரக்கூடியது வாழைப்பழம், இந்த மட்டிப்பழம் தான். மட்டிப்பழம் இதுக்கு வந்து ஒரு விசேஷ மனம். ஒரு எப்படி மனம் எல்லாத்துக்கும் மட்டி மட்டும்தான் இதுக்கு பேரா? வேற என்ன பேருண்டா? பழைய கொட்டாங்க இல்லை, இது மட்டிய பாரி மனம் இதுலேயும் இல்லை. கொலை வாழையில் வாழைப்பழத்தில் வந்து மட்டிப்பழம் தான் மனம். உங்களுக்கு உடல்நிலை எல்லாம் இருந்தா 1 கிலோ பழத்தை அப்படியே அடிச்சு இந்த நம்ம இது பண்ணி இது மிக்சியில் என்ன அடிச்சு அப்படியே குடிச்சா கூட இந்த வயிற்று சூடுக்கு எல்லாம் தீரும் இல்லையா? சரி தலைவர், அப்போ உங்கள் ஆசை வரட்டும், எனக்கு கொஞ்சம் தாருங்க. சரி, விளையாட்டுல எனக்கு விற்கணும்னு அந்த மொட்டியில இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை. என்ன இவ்வளவுதான் தலைவர் விற்கணும் இல்லையா? விற்காதிருந்தா காண காட்டு நானும் அதை தலைவரை. நம்ம இதெல்லாம் விவசாயிகள் உற்பத்தி பண்ணது நமக்கு விற்கிறது தான். நீங்கள் விற்கணும்னு சொன்ன எப்படி? இல்லை, எனக்கு அந்த நாளைக்கு விற்கும். அப்படியா? இது வச்சு பிடிச்ச வேண்டிய சாதனம் இல்லை. ரப்பர் சீட் விஷயம் இல்லை. ரப்பர் சீட்டுன்னா 60 சேர்ந்தாலும் ஒன்றும் செய்யாது. தேங்காயும் உணர்ந்தாச்சுன்னா கொப்பரை கெடுக்கலாம். இது ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி விற்கலன்னா வீட்டில் உடனே தின்னலான்னா நீங்கள் பிளான் எனக்கு மனசிலாச்சு. நாங்கள் 2 பேரும். ஓ, நீங்கள் 2 பேரும் இல்லையா? சரி, வேற விசேஷமான காரியங்கள் என்ன உண்டா அதில்? வேற இப்போ விசேஷம் என்ன, நமக்கு நாட்டில் வந்து நெருக்கடி நிலை மாதிரி. அப்போ நம்ம எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காலம் தான் இல்லையா? தீவிரவாதிகள் நம்மளை வந்து ஒரு வழியும் பழத்தை விட மாட்டேனுமா? நம்ம வந்து அடிச்சா நம்ம வந்து ஆரைன்னு போகலைங்களோ நம்ம மரியாதை இருந்தாலும் இருக்க விட மாட்டோம் இல்லையா? விட மாட்டான். ஒரு வழியும் பழத்தை விட மாட்டானோ கள்ளம் மாதிரி. ஒரு வழியிலையும் வந்து என்னன்னு நம்ம எழுபோல இப்போ தலை எடுத்து வாடுறது தான். அப்படிதான் இல்லையா? எப்படிடா தட்டலாம் இல்லையுண்டு நம்மளை வளர்ச்சியை சதிச்சணும். நம்ம வளர்ச்சியை சதிச்சணும். அந்த குருந்த நுழையதுக்கு வேண்டி குருந்த நுழைய நம்ம வளர்ச்சி தடங்கலாம். அதுக்குள்ள சதி சதி வேலை. நம்ம அதுக்கு நம்ம விடப்படாது. நம்ம விடுறது நம்ம அதுக்கு மந்திரவாதி இருக்காது. எல்லா இடைக்கு கொடுக்கணும். செல்ல இடைக்கு கொடுக்கண்டாம். மற்ற எறும்பு கடிச்ச நேரத்தில் எறும்பு தான் சவட்டி தள்ளின்னு போவோம் இல்லை, சவட்டி நிறக்கும். நறுக்கிண்டு போனோம். நம்மளை ஒரு எறும்பு கடிச்சுன்னு வைங்க, அந்த எறும்பு கடிச்சாச்சுன்னா எறும்பை நம்ம வளர்த்த வச்சுக்குவோம். சவட்டி நிறக்கி எங்கே விடுவோம் போடணும். அதே மாதிரி எங்கே நிறக்கி விட வேண்டியது. ஒரு காலத்தில் வந்து நம்ம அப்படி இல்லை. பண்டு முகில்களுக்காக அந்த காலம் இந்த காலங்கள் எல்லாம் வந்து நம்ம நாட்டை ஆட்சி செய்தவனுவா அவன் நகரங்க சிப்பு மற்ற வெள்ளக்காரன். என்ன சீப்பு? நகரங்க சீப்பு இல்லை, உளரங்க சீப்பு. அவரங்க சீப்பு. நாட்டை எல்லாம் ஆண்டிருக்கான். அந்த காலத்திலேயும் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த நாட்டை அந்த அளவுக்கு பாதுகாத்து கொண்டு வந்தேன் இல்லையா? கோட்டையாக வச்சிருக்கு. அப்படிதான் இல்லையா? இன்னி இந்த நவீன உலகத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அப்படிதான் இல்லையா? அது வந்து என்னன்னா, அந்த காலத்துல அந்த அரசர்கள் எல்லாம் வந்து படிச்சது ஏதோ ஒரு புக்கா படிச்சிருமா. நான் இந்த புக்கை படிச்சிருக்கேன், நீங்களும் இந்த புக்கு தான் படித்தானோ, இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் நடக்குமா? ஆயிரக்கணக்கான புக்குகள் இருக்குது. நம்ம படித்த புக்கு நம்ம படிப்போம், நமக்கு விருப்பம். அவையே படித்தா அவையே படிச்சுட்டு அப்படி விடணும். பண்டைய காலத்தில் வந்து இவ்வளவு நெருக்கடியான அந்த கஷ்டப்பட்ட காலத்தில், சாப்பாடு இல்லாத காலத்தில் சாப்பாடுகளும் மரிசின் கிழங்கு அது இதெல்லாம் உருவாக்கி தின்னக்கூடிய மனுஷன் அந்த இதுகளெல்லாம் உருவாக்கி தின்னக்கூடிய 100 வருஷம் அல்ல 1000 வருஷம் முன்ன எல்லாம் கிறிஸ்துவ முன்ன உள்ளவராகும் ஒரு திருவள்ளுவர். அதுக்கு முன்ன உள்ள ஒரு ஐதீகம் படிச்சதல்ல, எங்களும் சொல்லுங்க. அந்த காலகட்டத்திலையும் இந்த மக்கள் வந்து இந்தியா மக்கள் வந்து அது உறுதியோட வாழ்ந்திருக்கணும். தமிழ்நாட்டு மக்களானாலும் அப்ப அது நம்ம பழம் தட்டா பட்டு பழம் தட்டா. சரி, வியாபாரம் நடக்கட்டும். இல்ல வேண்டாம், பூங்கொழு தட்டா கொடுங்க. 40 ரூபா தலைவரை விலை அதிக கேட்கல. 60 ரூபா. பழத்தை மணத்தை கேட்டால் வந்தது கேட்டீங்களா? மணத்தை கேட்டு வந்தாச்சுன்னா மணத்துக்குள்ள பழத்தை கொடுங்க. எல்லாம் கொடுக்கறது எனக்கு வேணும். நானா முதல்ல கேட்டது.
ஓ நிற்காங்க ஆ அப்போ பேடிச்சாண்ணா கொடுங்க அவிகளுக்கு எனக்கு இல்லைன்னாலும் ஒன்றும் இல்லை இப்போ ஆயுதம் எடுத்து வீசியை பார்த்தா எனக்கே பயமா இருக்க பேடிச்சோன்னு செய்யண்டா இல்லையா ஓஹோ தள்ளுபடி ஆ சரி சரிக்கா நல்லா இருக்கும் இல்லையா சரி சரி தலைவர நம்ம கதை இடையில முடிச்சாச்சு முடிச்சல கதை சொல்லுங்க கதை மாறுறது இல்லையா அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கதைகள் அந்த கதைகள் அந்த அந்த பழைய அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு உறுதியோட இருந்து இந்த நாட்டை பாதுகாத்து இது பண்ணி மனசில் இன்னைக்கு நம்ம விட்டு கொடுக்க முடியும் இன்னும் கொடுக்க கூடாது அசங்க முடியாது நம்ம இப்போ நம்ம சுவரை வந்து அப்படியே ஓடினாலும் சரி நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டி நம்ம உயிரை போனாலும் ஒன்றும் இல்லை நம்ம உறுதியாக இருக்கணும் நம்ம உறுதியாக இருக்கணும் வந்தேன்னா பிழைச்சி விட்டு கொடுக்க முடியாது வந்தாச்சுன்னா பிழைச்ச வந்தா பிழைச்சி விட்டு போ தேவையில்லை அங்கே இருக்க பாவங்களை கை வச்சா சிக்கல் தான் இல்லையா விட்டு கொடுக்க முடியாது நம்ம அரசுகளும் அதுக்கு உறுதியாக இருக்கணும் அரசுக்கு நம்ம என்ன பொறுத்தவரை நான் அரசுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கேன் அரசுக்கு விரோதமாக இருக்கல ஆனால் சில ஆள் வந்து அரசு பண்ணதை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இந்த நேரத்தில் எவன் சொன்னாலும் சரி சிக்கல் தான் அவன் நாடு கடத்தணும் இங்கே வச்சிருக்கிறது உலகத்தில் இங்கே வேண்டாம் யாரையும் நம்ம இல்லை அப்படி இல்லை இந்த நாட்டுக்கு எதிராக ஒரு ஆள் பேசுன்னு அந்த நாட்டில் வேண்டாம் அந்த ஆளுக்கு எந்த நாடு பிடிச்சிருக்கோ அங்கே போட்டு அப்படி தானே அங்கே போட்டு அவருக்கு எங்கே ஆசையோ அந்த ராஜ்யத்தில் போட்டு இந்த மண்ணில் அவனுக்கு ஆசையோ அங்கே போட்டு நம்ம மண்ணில் இருந்து நமக்கே விரோதமாக இருந்தா நம்ம அவைகளை போய் வெளியே சல்லியா ஒன்றும் செய்யல நம்ம மாதிரியே நம்ம படம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம படம் பார்த்துட்டு இடத்துல போய் யாரையும் ஒன்றும் இது பண்ண நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து தேனிலாக போகுது அல்ல டூரிஸ்ட் போகுது நம்மவும் போயிருக்கோம் நம்ம போய் இடத்துல நம்மளை பிடிச்சிட்டு சல்லியா நமக்கு எப்படி இருக்கும் எனக்கு பிள்ளைகளும் அங்கே தான் கிடக்கும் அவங்க இப்போ எண்ணு ஏத்துற நாளை வரைக்கும் ஏத்துறையா அங்கே இங்கே போகிற ஆளாம் இப்போ ஏத்துற போகிற இடத்துல அதுல போய் கை காலை முறிச்சவா அடிச்சவா பிடிச்சவா என்ன வேண்டாம் அடிச்சுதா நமக்கு எப்படி இருக்கும் என்ன குற்றம் செய்தா சரி நம்ம எந்த குற்றம் செய்யல எந்த குற்றம் செய்யாத வரைக்கும் பாவங்களை ചെല്ലുകയും ചെയ്യരുതില്ല അത്ര കളി ഉണ്ടെങ്കിൽ കുറ്റം ചെയ്തവളെ என்ன ചെയ്യട്ടെ എന്നിട്ട് കേട്ടാ இந்த ശല്യം ചെയ്ത തീവ്രവാദികൾ ഇവനോ കോളകളാകും வீரன் என்னன்னா பெண்ணுங்களையும் அந்த டூர் போனவங்களையும் ஆயுதம் இல்லாத நிற்களை அடிச்ச மாட்டேன் அந்த காலத்தில் அரசர்கள் நடந்த காலத்திலையும் ஒருத்தனுக்கு ஆயுதம் கீழே விழுந்தா அவன் கீழே விளைய நேரம் பார்த்து அடிச்ச மாட்டானா ஆயுதம் எடுக்க வெளியே கொடுப்பானா நீ ஆயுதம் எடுத்து நானும் அடிப்பான் அது அந்த காலத்தில் அந்த நீதி இருந்து இவன் என்னென்னா ஆயுதம் இல்லாத வெறுங்கையோட நிற்கவனாகும் அவனை வீரத்தை காட்டுது அப்படி காட்டுறது இல்லையா வீரத்தை காட்டணும்னா வீரனோட வீரம் நமக்கு என்ன தெரியுமா நீ ஒரு சின்ன பிள்ளைய அடிச்சது ஒரு பெண்டாட்டியா இருக்கும் அதை அடி கொடுத்தா வாங்குமா இருக்கும் அதெல்லாம் அடிச்சது மனுஷன் இல்லை மிருகத்தோட கேடு அதெல்லாம் ஒரு மனுஷனா பிறந்த அறிவு கட்ட ஜென்மங்க மகன் பிறந்தது வந்து அவன் ஒரு வீரன் நல்ல மனுஷன் அப்படி ஒரு மனிதன் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இப்ப நான் நினைச்சா அப்படிதான் இது ஆனா பண்ணா பரவாயில்ல வாரிசு பிறந்திருக்கு மனசுல வச்சா ஆனா இவன் வந்து மாற்று சிந்தனையில இது பண்ணனா என்ன அவன் என்ன கோழையிலையும் கோழை ஒரு பண்ணிக்கு கூட சமமா மனுஷன் தான் இந்த இந்த தீவிரவாதம் இந்த பலசாலி என்னுள்ள முறையில் காட்ட முடியாது அவனுக்கு காட்ட ஒன்றும் இல்லைன்னுள்ளது அதில் ஒரு பெண்ணு பண்ண இப்போ நம்ம கூட என்ன நம்ம வீராங்கனைகள் 2 பேர் கலைக்கிட்டு வந்துருக்கு கலைக்கிட்டு வந்துருக்கு நம்ம ஐயெல்லாம் எல்லாம் என்ன செய்யணும் பாராட்ட தான் செய்யணும் பாராட்டு அந்த காலத்திலேயே நம்ம வேலு நாச்சியார் ஜான்சி ராணி நம்ம ஊரில் அந்த காலத்திலே வீரம் விளைஞ்ச மண் இல்லையா புலிய வேற முறை எடுத்து அடிச்சு விரட்டின வம்சம் நம்ம வம்சங்கள் இல்லையா அந்த இருக்கு பெண்கள் வீரமானது இருக்கு கோழையான ஆணுங்களும் இருக்கணும் கோழையான ஆண்கள் தான் வந்து துப்பாக்கி இல்லாத ஒன்றும் இல்லை ஆயுதம் இல்லாத சுட்டு கொண்டது அவன் பயம் இல்லை அவன் கோழை ஆணுன்னு சொன்னா என்ன செய்யணும் நான் உங்களை கொல்ல போறேன் ஆயுதம் இருக்கா எடுங்க அல்ல நான் ஆயுதத்தை கிளை போட்டு அடிங்க மாறி மாறி அடிங்க நீ அடிச்ச தயாரம் நானும் அடிச்ச தயாரம் அடிச்சானோ இது லடாக்ல என்ன நடந்தது தெரியுமா அங்க இன்று அன்னைக்கு அங்க துப்பாக்கி எடுக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு
മനസ്സിലായി. തുപ്പാക്കി എടുത്ത് ഇത് പണ്ണக்கூடாது, കമ്പ് കൊണ്ട്. ஓ கம்பு எடுத்து முன்னால அந்த காலம் கம்பு வாள் இப்பதான் இப்பளா ஓ இப்போ அங்க லடாக்ல ஒரு விஷயம் இருக்கு நடந்து இல்லையா கம்பு எடுத்து அடிச்சானா அங்க கம்பு எடுத்து தான் அடிக்கணும். கம்பு எடுத்து அடிச்சானா கை எடுத்து அடிச்சலாம். துப்பாக்கி வச்சுக்கலாம் எங்க அது உனக்கு ரூம்ல தான் வச்சிருக்கேன். அடிச்சா வந்தா போறன்னு சொன்னா தான் அதை எடுக்கணும். ஓ அல்லாத நேரத்துல கை எடுத்து அடிச்சலாம். வந்து நீங்க கம்பு கொண்ட கை கொண்டா எல்லாம் எடுத்து அறியாது. அப்படி செய்யலாம். இப்படி தான் செய்யணும். அது அது யாரு நாட்டுக்காரன் அது? சைனாக்கும். ஓ சைனா. சைனாக்கு. ஓ அதான் லடாக். ஓ മനസ്സിലായി. சரி அப்ப கையும் கம்பு எடுத்து அடிச்சு கூட ஓடிட்டோம். கம்புல முள்ள கம்பி கட்டி அதை எடுத்து அடி ഓരോ കുത്തുപടിയും ഓടുവനും കൊണ്ട് ഇതേപോലെ തന്നെ വലിയ എല്ലാവരും ഉണ്ടാവണില്ല ഒതുങ്ങുവനും അതൊക്കെ ഒരു അനുഭവികൾ കിട്ടും. அதான் எல்லாம் விரட்டிச்சணும். துப்பாக்கிகளெல்லாம் எடுத்தன லடாக்ல வந்து துப்பாக்கி சூடு அங்க வந்து ஒரு ஒப்பந்தம் பேசி வச்சிருக்கு. நீ துப்பாக்கி எடுக்க கூடாது, நான் எடுக்க மாட்டேன். நீ கம்ப இவன் இன்ஜென்ட் அங்க வந்து நீ கம்பெடுத்தடி அவ்வளவுதான். அவன் இன்ஜென்ட் வந்து நீ கம்பெடுத்தடி கையை எடுத்தடி. ஆனா அது கூட வீரம் தான், அது ரெண்டு பக்கம் வீரம் தான். ஆனா இப்போ வந்து தீவிரவாதிகள்னு சொல்லி கோழையிலையும் கோழை மனுஷனா மிருகத்தோட கேடு. மிருகம் கூட ஒரு நாய் வந்து வீரமான நாய்கிட்ட தான் மோதம். சில நாய்களை மோத முடியலைன்னா வாழை தாத்துட்டு ஓடிடும். இது வாழை தாத்துட்டு ஓடின ஒரு சுற்றுலா போன பிள்ளைகளை போய் இது பண்ணணும்னா அவன் நாயோட கேடானே வந்தான். நாய்க்கிரிக்காரி கூட இல்லை. அப்படித்தானே? ரொம்ப மோசமான அனுபவம். மனித குலத்துக்கு இது அவமானம். இந்த மாதிரி போட்டது அதுல மனித குலத்துக்கும் அதுவும் ஆண் குலத்துக்கு அதுதான் ஆண் குலத்துக்கு இது பொருந்தாது. அதுதான் என்ன அடிச்சியா நான் வந்து அடிச்சான். മനസ്സിലാച്ചാ നീ തള്ളക്ക് വിളിച്ചാ ഞാൻ വിളിച്ചാൻ. சும்மா தின்னு கொண்டு இது பண்ணக்கூடாது. நீ வந்து இது பண்ணியோண்டு விളിച്ച് தின்னம் கொண்டு துப்பாக்கி எடுத்து வச்சோண்டு யாரில்ல நீ என்ன மதம் ஒன்று சொல்லி கேட்டோண்டு மோசம், ரொம்ப மோசம், கேவலமான விஷயம். இதெல்லாம் வெக்கக்கேடு. உலகத்துல இப்படிப்பட்ட கோழைகளா கண்டுட்டு தீவிரவாதிகளையும் தீவிரவாதி கோழையிலையும் வந்து நம்ம நாட்டு பொம்பளைக்கு விட ஒப்பாவாது அவனுக்கு வீரம். பிள்ளைக்கும் ஒப்பாவாது, ஒரு நாய்க்கும் வந்து கேவலமான தீவிரவாதிகள். சரி, கதையை முடிப்போமா? இதை பேசினாலே எனக்கு கோபம் தான் வருது இந்த கோழைகளை பற்றி பேசினா. ஆமா, எனக்கு அப்படிதான். இது பேசாம நமக்கு என்ன வாயில என்ன அதுதான் நம்ம வாயை அடக்கும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, வார்த்தைகளை அளந்து பேசணும். அந்த குரல் மனசிலாகல, இப்போ மறந்து போச்சு. எல்லா விஷயங்களும் அந்த காலத்திலே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கரெக்ட். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, வாயினால் சுட்ட வடு ஆறாது சொல்லியிருக்காரு. அதான் இந்த நேரத்துல நம்ம எண்ணங்களை விட்டுட்டோம். அது மோசம். அதுதான் வேண்டாம். அதனால நம்ம இனி நாவினால இந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட நாய்களை வந்து நம்ம நாவாயில பேச வேண்டாம். பேச தகுதி நம்ம நாவும் நாரம். சரி, கதையை முடிப்புமா? வெற்றி உண்டாகட்டும். சரி, வெற்றி மனுஷன் அப்படிதான் இல்லையா? பன்னிக்கு பிறந்த ஒன்னும் அறிய பன்னி கூட இப்படி போவாது. பன்னிக்கு நாய்களுக்கு பிறந்த ஏதோ பிசாசு, துஷ்ட பிசாசுகள். பன்னிக்கு பிறந்தது கூட ஐயோ, அது இறைச்சியும் கொள்ளலாம், இது இறைச்சியும் ஐயா. சரி சரி தலைவரே, சரி, இந்த செய்கையை நம்ம செய்தியை வந்து நாட்டு மக்கள் பார்த்து அவைகளுக்கு வாயில் என்ன வருது அவைய சொல்லட்டு. தவறான வார்த்தை பேச வேண்டாம். இதை மாதிரி ஏதாவது பேசி அவனுக்கு இதை இன்னும் 4 ஆளுகளுக்கு தெரியணும் இல்லை. நம்ம கதைகள் இப்படி நம்ம நாட்டில் சில கோழைகள் இப்படி ஒழிச்சிருந்து இந்த மாதிரி பாவங்களை செல்லியும் செய்யுது. ஏற்றி விடும் இல்லையா? சரி, இப்படி ஒரு செய்கை இப்படி சொல்லுங்க. வெற்றி உண்டாகட்டும். ஓகே.